நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான சீரியல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா முரளிதரன் இப்போ புது சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. யாருக்கு ஒரு பேர் பண்ணுறாங்க அண்ட் எந்த சேனலில் இது வரப்போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். அதாவது பூவே பூச்சுடவா அப்படின்னு ஜீ தமிழில் ரொம்ப ஒரு சூப்பராக போயிட்டு இருந்த சீரியலில் சக்தி அப்படின்ற ரோலில் நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் ரேஷ்மா. ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க ஜீ தமிழில் இல்லாமல் கலர்ஸ் அண்ட் விஜய் டிவிலாம் சீரியல் பண்ணாங்க. இருந்தாலுமே இது அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மறுபடியும் ஜீ தமிழில் செம்மையான ஒரு கம்பேக் எடுத்திருக்காங்க நியூ சீரியலில். இவங்களோட யார் பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெய்பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காரு. நீதானே என் பொன் வசந்தம் அப்படின்ற சீரியல் ஜீ தமிழில் போயிட்டு இருந்தது. அதில் சூரிய பிரகாஷ் அப்படின்ற ரோலில் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி தான் இந்த புது சீரியல் அமைய போகுது. இதனுடைய ப்ரோமோ கூட சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் கூட வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே செம்மையான கம்பேக் ஜீ தமிழில். ஏன்னா ஜீ தமிழில் இவங்க ரெண்டு பேரோட சீரியலுமே செம்மையாக போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப கேப் கழிச்சு இப்போ மறுபடியும் ஜீ தமிழில் வராங்க. அண்ட் இவர் ஆல்ரெடி கெஸ்ட் ரோல்லாம் பண்ணியிருந்தார் தவமாய் தவம் இருந்து கனா சீரியலில். இருந்தாலும் அந்தளவுக்கு பேசப்படல. ஸோ இந்த சீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன, இது ஒரு பாப்புலர் சீரியலோட ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த சீரியல் என்ன தெரியுமா, அதாவது உள்ளம் கொள்ளை போகுதுடா அப்படின்ற ஒரு சீரியல் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாலிமரில் போட்டிருந்தாங்க. அதாவது ஹிந்தி சீரீஸோட ரீமேக் தான் இப்போ தமிழில் ஜீ தமிழில் வரப்போது. அதில் ரேஷ்மா அண்ட் ஜெய்பிரகாஷ் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட். ஏன்னா பாலிமரில் உள்ளம் கொள்ளை போகுதுடா சீரியல் செம்மையான ஒரு சூப்பர் ஹிட்டு. ஸோ அதை ரீமேக் பண்ணுறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.